சனி பெயர்ச்சியை பற்றி இந்த சனிக்கிழமை ஆரம்பிக்கலாம் என்ற முடிவு செய்து ஆரம்பிக்கப் போகிறேன். 31/3 சனி ஏற்கனவே மீன ராசிக்கு வந்துவிட்டதாக திருக்கணித்தபடி எல்லோரும் ஒப்புக்கொண்ட போதும் வாக்கிய பஞ்சாங்கம் பார்ப்பவர்கள் அல்லது அதை பற்றி பின்பற்றி நடப்பவர்கள் இந்த வருடம் சனி பெயர்ச்சியே இல்லை என்று சொல்லிக்கொண்டு வாதாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது ஆழ்ந்த வருத்தங்கள். சனி பாகை என்ன, ஒவ்வொரு கிரகத்தினுடைய பாகை என்ன என்று சுவிஸ் நாட்டு ஒன்றில் உலகம் தழுவிய அளவிற்கு பதிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். 3500 ஆண்டுகளுக்கு உண்டான அந்த பதிவுகளின்படி நாமும் கடைபிடிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதை விடுத்துவிட்டு வாக்கிய பஞ்சாங்கத்தில் இல்லை, நாங்கள் செய்தது 5000 வருடங்களுக்கு முந்தியது என்று பின்னோக்கி இருப்பவர்களுக்கு நாம் ஒன்றும் கூற இயலாது. இவையெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். இருந்தாலும் நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். திருக்கணிதப்படி 31/3/2025 வந்த சனி மீன ராசியில் உள்ள புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, உத்திரட்டாதி 2 ஆகிய மூன்று பாதங்களிலும் ஜூலை மாதம் வரை போய் மீண்டும் வக்கரகதி அடைந்து உத்திரட்டாதி 2 திரும்பி உத்திரட்டாதி 1, புரட்டாதி 4 வரை திரும்பி வந்து 11ஆம் மாதம் 2025க்கு பிறகு நேர்கதியை அடைகிறது. ஆகையால் இந்த 1.5 வருட சனி அப்படி இப்படி என்று பயந்து கொண்டு இருப்பவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்ள விரும்புவது எல்லாம் 7.5, 8.5, 9 என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. அந்த வீணர்களின் பேச்சை நம்பி விடாதே. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கை கூட நம்பிவிடாதே. தம்பி, வீட்டுக்குள்ளே அடைந்து கிடந்து வெம்பி விடாதே. சின்ன பயலே என்ற இந்த பாடலின் உண்மையான கருத்து இந்த சனிக்கு பொருந்தும். அப்படி என்றால் ஒன்றுமே நடக்காதா? சனி பெயர்ச்சி ஆனவர் புரட்டாதியின் மேல் போகும்போது சந்திரனை சனி கடப்பதால் சனியும் சந்திரனுடைய சேர்க்கை எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு சிறிய துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதுதான் விதி. ஏ பிஞ்ச் ஆஃப் சாரோ. எல்லா காரியங்களிலும் எல்லா விஷயங்களிலும் ஜாதகருக்கு கட்டாயமாக ஏதோ ஒரு இழை ஓடிக்கொண்டிருந்த துக்கம் இருக்கத்தான் செய்யும். துக்கத்தை தவறு என்று கூட வைத்து கொள்ளலாம். மிக மிக எச்சரிக்கையாக இருந்து செய்யும் காரியங்களில் 1க்கு 2 முறை பார்த்து கையெழுத்து இட வேண்டிய பத்திரங்கள், ஒப்பந்தங்கள் ஆகியவற்றிலெல்லாம் மிக எச்சரிக்கையாக இருந்தால் வேறு பயமே இல்லை. காலையில் எழ வேண்டும், சாப்பிட வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், படிக்க வேண்டும், ஆட வேண்டும், பாட வேண்டும் என்பது எல்லாம் நடக்கும்போது 7.5 வருடங்கள் வீட்டில் முடங்கி கிடக்க முடியவே முடியாது என்ற இந்த சித்தாந்தத்தை தயவு செய்து மனதில் வைத்து கொண்டு உறுதியுடன் செயல்பட்டால் எந்த துன்பமும் இல்லை.
முதலில் மீன ராசியை நான் எடுத்துக்கொள்கிறேன். காரணம், சனி மீனத்தில் இருப்பதால் மீன ராசியை நாம் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். மீன ராசிக்கு 3ஆம் வீடான ரிஷபம், மீன ராசிக்கு 7ஆம் வீடான கன்னி, மீன ராசிக்கு 10ஆம் வீடான தனுசு ஆகியவற்றை சனி பார்க்கும். சனியினுடைய விஷயங்களாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சுருக்கும் தன்மையை உடையது. எங்கெல்லாம் சனி இருக்கிறாரோ அங்கெல்லாம் சுருக்கப்பட வேண்டிய விஷயங்களாக நடைபெறும். அப்போது என்றால் சனி கடக்கும் போதோ சனி பார்க்கும் வீடுகளோ சுருங்க செய்வதனால் ஜாதகர்களுக்கு மீன ராசிக்கு 3ஆம் வீடான சகோதர விஷயங்களிலும் 7ஆம் வீடான களத்திர விஷயங்களிலும் 10ஆம் வீடான தொழில் விஷயங்களும் ஜாதகருக்கு சற்றே பிரச்சனைகளை தரும். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சனி பார்க்கும் வீடுகளான ரிஷபம், கன்னி, தனுசு ஆகிய வீடுகளில் கிரகங்களே இல்லை என்றால் ஒரு பாதிப்பும் கிடையாது. ஜாதகர்கள் தைரியமாக தெனாவட்டாக இருக்கலாம் என்று நான் அறுதியிட்டு சொல்ல முடியும். கிரகங்கள் இருந்து அந்த கிரகங்களும் 7 பாகை அளவுக்குள் இருந்தால் இந்த ஒரு வருட காலத்திற்கு எச்சரிக்கையாக நடந்து கொண்டால் வேறு எந்த துன்பமும் கிடையாது. 3, 7, 10 என்பது ஓரளவுக்கு திருமண சம்பந்தமான விஷயங்கள். 1 மீன ராசி என்பதனாலேயே ராசி வீடான விஷயங்களிலும் களத்திரஸ்தானம், கூட்டு முயற்சிகள் இவற்றையெல்லாம் சற்றே தவிர்ப்பது நல்லது. இளைய சகோதரங்கள் விஷயத்தில் ஜாதகர்கள் எந்த முடிவும் எடுக்க வேண்டியது இல்லை. அந்த 3ஆம் வீடு ரிஷபமாகி போய்விட்டதால் இளைய சகோதரங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்லிக்கொண்டு தகப்பனாருடன் சேர்ந்து கொண்டு பிரச்சனைகளை உண்டு பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகையால் தாங்கள் இந்த விஷயங்களிலிருந்து ஒதுங்கி இருந்தால் அல்லது கூட்டு முயற்சி கட்டாயமாக பிரச்சனைகளை தரும். மனைவி இருந்தால் மனைவி அல்லது கணவனுக்கும் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் பேசி தீர்த்து கொள்ளுவது நல்லது. அதே போல் வியாபாரம் செய்யும் விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம். 10ஆம் வீடான தனுசு வக்கீல் தொழிலை குறிக்கும். ஆக வக்கீல் தொழிலில் இருப்பவர்களுக்கு பெரும் இடையூறுகளை உண்டு பண்ணக்கூடிய காலகட்டம் இது. கட்டாயமாக 7ஆம் வீடான கன்னி பிராரத்த கர்மத்தை சொல்வதால் ஜாதகர்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு பெரும் இடைஞ்சல் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் ஏற்படக்கூடலாம். பயம் ஒன்றும் தேவையில்லை. மேலே சொன்னபடி 3 நட்சத்திரங்கள், முதல் 3 நட்சத்திரங்களில் இருக்கும் ரிஷப வீட்டுக்காரர்கள், கன்னி வீட்டுக்காரர்கள், தனுசு வீட்டுக்காரர்கள் மட்டுமே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவர் யாரும் கவலைப்பட தேவையில்லை. இந்த 11 நவம்பர் மாதம் 2025 கடந்துவிட்டு அதற்கு பிறகு நேர்கதியில் செல்லும் சனிக்கு நாம் மீண்டும் சந்தித்து இவற்றை பற்றி அலசிக்கொள்ளலாம். மீண்டும் சொல்கிறேன், சனி எந்த நட்சத்திரத்தின் காலில் இருக்கிறதோ
அது கொஞ்சம் சுருக்கும் தன்மையை உடையது. புரட்டாதி 4, உத்திரட்டாதி 1, 2 ஆகிய நட்சத்திர பாதங்கள் மட்டுமே தற்போது நவம்பர் வரை எச்சரிக்கையாக இருந்தால் வெற்றி நிச்சயம். சனி பார்க்க துன்பங்கள் உண்டாகும் என்பதும் நிச்சயம். ஆனால் சனி பார்த்தவுடன் ரிஷபத்திற்கு துன்பம் முழுதாக வந்துவிட்டது என்பதும், கன்னிக்கு வந்துவிட்டது என்பதும், தனுசுக்கு வந்துவிட்டு என்பதும் மிகப்பெரிய பொய்யாகும். எந்த கிரகத்தை பற்றி பார்த்தாலும் அதனுடைய பாகை அளவுகளை கொண்டு பலன் சொல்வது மிகவும் நல்லது, சாலச் சிறந்தது. 7.5 8.5 என்று சொல்லி கும்பத்திலிருந்து பயமுடுத்தி மீனத்துக்கு வந்து மேஷத்துக்கு வந்து 7.5 பிடித்து கொண்டது எப்படி அப்படி நீங்கள் இதை செய்யுங்கள் அது செய்யுங்கள் என்றால் எந்த விதமான பயமும் இல்லாமல் எனது வாசகர்கள் தைரியமாக வீறு நடை போடலாம். இருந்தாலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுது நல்லது. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்தினால் இதே காணொளி மூலமாக உங்களை மீண்டும் சந்தித்து பலன் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். என் இயற்பெயர் சரவணன் என்பதை மாற்றிக்கொண்டு நக்கீரன் என்று வைத்து கொண்டுள்ளேன். காரணம், நான் உண்மையை பேசுவது நிறைய பேருக்கு சங்கடங்களை உண்டாக்கும். இருந்தாலும் நிஜம் சுடும். நன்றி, வணக்கம்.